விழிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இன்னைக்கு காலை இவன் காலேஜ் இன்னையிலேருந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போதான் பருப்பு வேக போடுறேன். பருப்பு ஆயுதத்தில் ரெடி பண்ணியிருக்கோம். வழிகணும் ஆயுதம். ஆமாம், என்னுடைய ஆயுதம். பருப்பு வந்து ஒரு கை மாதிரி அம்மி. ஆமாம், சரி, பருப்புங்கிறேன் குக்கர். ஆக நம்ம இது வாங்கவே இல்லை பாரு, சாயந்தரமாவது போயிருக்கலாம். சனிக்கிழமை என்ன வாங்கக்கூடாதுன்னு வாங்கல, அன்னைக்கு நினப்பு இருந்துச்சு. வாங்கக்கூடாதுன்னு வாங்கல. அதான் நான் தான் சொன்னேன்னா, நம்ம இந்த 4 நேரம்லாம் பார்த்தோம்னா பொருள் வந்து வீடு சேராது. பொருள் வந்து வீடு சேராது. அதுக்காக எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குங்க. சனிக்கிழமை இது வாங்காதீங்க. ஆமாம், சனிக்கிழமை வந்து நகை வெட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேணாலும் பண்ணலாமா? ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வெட்டலாம். ஞாயிற்றுக்கிழமை வெட்டலாம். எங்கே சோறு குடிக்கிறது? இந்த சொத்து அடிக்கிற சட்டி எடுத்துருக்கோங்க. சோறு அடிக்கிற சட்டி எடுத்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? காலையில் இட்லி மாவு தானே தட்டிட்டுல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. தொட்டுக்க இன்னும் பிளான் பண்ணலையா? இட்லிக்கு என்ன தேங்காய் முடி இருக்கு, தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சா தேங்காய் சட்னிக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் என்னைக்கு எத்தனை மணிக்கு குடிக்கலான்னு இருக்கீங்க? 11 மணிக்கு. 11 மணிக்கு குடிப்பீங்களா? லாஸ்ட்டாக வச்சு ஒரு 11-12 மணிக்குள்ள அது குடிச்சிக்கலாம்னு பார்த்தேன். பீட்ரூட் வாழைக்காய் மசாலைக்கு போட்டு பிரிஞ்சு வைப்போம். அப்பாவுக்கு இருக்கையில் பீட்ரூட் ஜூஸ் வச்சு குடிச்சிட்டேன், அவங்க ஆத்தனாகலா? ஆமாம், அது மாதிரி இதுவும் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அதுலலாம் ஆடுறது இல்லை, இதெல்லாம் திருப்பி கிளப்பி விட்டுருவாரு. இது எதவா ரொம்ப இதுவாக இருக்கணும். நம்ம தான் நாக்கு கட்டி பிடிச்சிக்க வேண்டியதான், எதையுமே சாப்பிடாம. அப்படிதான் இருந்தால் தான் இது சரியாகும். முக்கியமாக வேண்டியதை மட்டும் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். பசிக்கு உள்ளதை மட்டும் சாப்பிட வேண்டியதான். அப்படி இருந்தாலும் இது சரியாகும். சரியாகிறது இல்லை, இதே சரியானாலும் திருப்பி வந்துடுமா உள்ளுக்க கொண்டுனாலும். அது உள்ளுக்கு இருக்கனால ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது, 100% க்யூர் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நான் ஒரு சேனல் பார்த்தேன், கரண் அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. இல்லை, கரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் நடிக்கிற ஒரு பேர் கரண். அவர் வந்து இந்த இதெல்லாம் வச்சு போடுவார், அம்மா தங்கச்சி இதுகளெல்லாம் வச்சு போடுவார். அவர் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணார். அவர் இன்னொருத்தனும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக அந்த சேனலில் இப்போ ஓனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஏன் சேனல் தான், இதில் நீங்கள் வந்து ஒர்க் மட்டும் தான் பண்ணீங்க, அதுக்கு தான் சம்பளம் கொடுத்தேன், இதில் பார்ட்னர்லாம் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அப்புறம் பார்த்தா இப்போ வந்து அவன் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கரண் அஃபிஷியல்னு. அதில் வந்து கேட்டிருக்கேன், நீங்கள் அதில் வந்து 1 மில்லியனோ 3 மில்லியனோ இருந்துச்சா அவங்க அந்த கம்பெனியில் வேலை பழைய சேனலில். இப்போ வந்து இதே ஆதரவு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர்ஸு, அந்த சின்ன பிள்ளைங்க மோட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சேனல் அவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் சரின்னு பார்த்தா அப்புறம் நேற்று போட்டிருக்காங்க, எங்களுக்கு நல்ல வேலைக்கு ஒரு நாளில் கேட்டதுலேயே 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. ஒரு நாள்லேயே 1 லட்சம் சப்ஸ்கிரைபர். அவங்க அந்த அளவுக்கு காமெடியாக போடுவாங்க, அம்மாவும் பையனும். ஏன்னா அதை ஏன்டா பண்ண, இதே ஏன்டா பண்ண அப்படின்னு இல்லை கருப்பாதர்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ நிறைய சேனல் பிரியுது. பெரிய சேனல்லாம் நிறைய சேனல் பிரியுது. ஷேர் நாங்கள் மட்டும் தான் வச்சுக்கோம், நீங்கள் மட்டும் தான் வச்சுக்கோன்னு இது பண்ணிக்கிறா. இதே ஒரு பிஸ்னஸாகவே கொண்டாந்துட்டாங்க நிறைய பேர். இதில் இவன் வந்தது தான் பெருசு மம்மி. அந்த சுந்தரேசனா அவன் பேர் என்ன? சுதர்ஷன்.
அவன் தான் அவங்களுக்கு எல்லாமே எய்ம் பண்ணி எல்லாமே சம்பாதி. அவன் தான் நல்ல துரோகம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. ஆமாம். சுதர்ஷன் மாலதி அவங்க தானே மம்மி? ஆமாம் ஆமாம். அவங்க தான் இல்லாத சீட்டிங்லாம் பண்ணி அந்த கடைசி அவ கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. கடைசி என்ன பண்ணாங்க, அவன் என்னவோ தலைமுறை ஆயிட்டேன் அப்படி இப்படின்னாங்க. பிடிச்சிட்டாங்களா அவங்க? அவனா மாமியாவில் பிடிச்சிட்டாங்களா? அவங்க அம்மாவை தான் பிடிக்கணும். எங்கே ஓடிக்கிட்டாரு கேட்கவா அப்படின்னு. அந்த அம்மா ஓடுற மாதிரியே உடம்பு மூஞ்சி மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குல்ல, இந்த தவளையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தவளையெல்லாம் கவுத்து வச்சா என்ன அரையும் குறையுமா கவுந்துருக்கு அப்படின்னு. அவங்க அம்மா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கீங்கவா ஓடி பிடிக்க விட அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சிட்டாங்களாம்மா? பிடிச்சிட்டாங்களா? ஜெயிலுக்குள்ளதான் இருக்கா. ஓ, வரதட்சணையா கேட்குறீங்க? வரதட்சணை இப்போதான் வரதட்சணையில் ஒரு பிள்ளையே சூசைட் பண்ணிக்கிச்சு. அதனால வரதட்சணை கேஸ் தான் இப்போ பெரிய கேஸாக இருக்கு. இப்போ போய் மாட்டிருக்கீங்க சுதர்ஷா. எங்களுக்கு இன்னும் பத்தல. சாமர்த்தியம், நல்ல சாமர்த்தியம். ஆனா ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணோம்னா மாட்டிக்கிட்டுருவோம். அது அளவோடு இருக்கணும் எதா இருந்தாலும். புத்தியா இருந்தா யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டேன். புத்தி அதிகமா யூஸ் பண்ணலாமா? புத்தி அவனுக்கு புத்தி இருக்கு, ஆனா அதை ரொம்ப செயல்படுத்திட்டேன். பணத்துக்காக வேண்டி ரொம்ப இது பண்ணிட்டேன், அதே மாட்டிக்கிட்டேன். எதுவும் அளவோட என்னவோ சொல்றாள், எது ஆறாரா இருந்தாலும் அளவோட இருக்கணும் அப்படின்னு. அளவோட இருந்திருந்தா மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன், நல்லா வந்திருப்பேன் மேற்கொண்டு. ஆமா, என்ன வீடை கொஞ்சம் போட்டு போட்டுதான் கட்டினேன், என்ன உடனே கட்டிடணுமா? அதுக்குள்ளேயும் பணம் அவங்க கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னா ஒய்ஃபுக்கிட்ட இருந்து வாங்குவோம்னா. ஒய்ஃபு டாக்டர் பிடிச்சி உள்ளவனை லவ் பண்ணியிருக்குவாரு. இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கிட்ட பணம் இவ்வளோ தூரம் கேட்டனால தான் அதுக்கு கோவம் வந்திருக்கு. டார்ச்சர் பண்ணியிருப்பேன் போல பணம் கேட்டு. கொண்டு வா கொண்டு வா, நான் என் தங்கச்சிக்கு போட்டேன், நான் என் தங்கச்சிக்கு போட்டேன்னு சொல்லியிருப்பேன் போல. அதுவும் அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு. 5 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம்னு. ஆனா அதுவுமே பத்தல அவங்க கட்டுற வீட்டுக்கு. இட்லி லாஸ்டா ஊற்றிக்கும். இப்போ இந்த வாழைக்காய் சுடுறேன், இதில் சுடக்கூடாது, அந்த இடத்துல வாழைக்காய் மேக்னேட் பண்ண போகிறோம். மேக்னேட் பண்ணணும். மேக்னேட் இவங்க அம்மாட்ட இருந்தானே இவங்க அந்த வேலைக்கார அம்மாட்ட இருந்து. இது வேண்டாம், அந்த கல் சரி, அந்த கல் இருக்கிறதுலே ரொம்ப இந்த மாதிரி கல், நான்ஸ்டிக் கல், எத்தனை கல் எடுத்து வேஸ்டா போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தோசையும் ஊத்துறது இல்லை. இதே இவங்க வேலைக்கார அம்மாட்ட இருந்தானே மிக்கத்துக்கிட்ட இந்த மேக்னேட். ஆமா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தோணலையா இது இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே? இப்போ எல்லாருமே இப்படித்தான் சொல்றாங்க. இப்போ உள்ளவங்க பூரா அந்த காலத்தில் உள்ளவங்க சட்டியில் விட்டு வறுத்தாங்க. இப்போ உள்ளவங்க பூரா நீங்கள் நல்ல வேலைக்கு எங்களுக்கு இந்த இது ட்ரிக்கு தெரியலன்னு எங்களுக்கு வறுத்து கொடுப்பீ இல்லை. ஆமாம், அது நல்லா இருக்காது. அது ஒரு நேரம் சாப்பிட முடியும், ஒரு நேரம் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இது என்ன சிப்ஸ் மாதிரி, சிப்ஸ் தானே இந்த சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் சாப்பிடலாம், அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் இது ஒன்றுன்னா திருப்பி போட வேண்டியதா இருக்கு. அதே கஷ்டம். இப்போ ஒன்றுன்னா வைக்கிறோம்ல, அதே மாதிரியே எடுத்து திருப்பி போடணும். அது இத்தினோண்டு தானே திருப்பிட முடியும்ல? திருப்பிட முடியும், ஆனால் எது திருப்பணும் எது திருப்ப முடியாது, ஒரு நெருக்கு விட்டா இருக்கிற மாதிரி. தோசையாக இருந்தால் ஒரே திருப்பு ஒரே தோசை தான். இந்த மாதிரி வாழை தண்டை பண்ண முடியும், அதுவும் இந்த சைஸ் வெட்டலாம்ல. வாழைத்தட்டில் தண்ணி ஊறிக்கிட்டே வரும், அதனால அது வேக, அதனால அது இதுங்க வரும். வாழைத்தண்டு வந்து தண்ணி இருக்கிறது. அதுலேயும் வேற மாதிரி வேற எப்படியும் சமைக்க முடியுமான்னு தெரியல. மளிகை நம்ம யூடியூப் பார்த்து சமைச்சதுன்னா எது சமைச்சிக்க? யூடியூப் பார்த்து நிறைய குழம்பெல்லாம் இந்த இதுவாக வைக்கிறதுலாம் யூடியூப் பார்த்துட்டேன். நல்ல தக்காளிலாம் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சுக்கிறதுலாம். பழைய காலத்து குழம்பெல்லாம் சும்மா வைக்கிறது. இப்போதான் இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கி, தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் வதக்கி விட்டு அரைக்கிறது. வதக்கி விட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லா திக்கா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. நீங்கள் முதல்ல பழசில் வைக்கும்போது திக்கா தண்ணியாக இருக்கும், குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும்.
அப்போ எல்லாமே நியூவாக மாற வேண்டியிருக்கு. ஆமாம், டாக்டர்களுமே அப்டேட் இருந்தால் தானே அவங்களுக்குமே வேல்யூ. ஆமாம், ஏன்னா ஒரு நேரம் ஒரு மாரி இருக்கு அவங்களுமா. இல்லை இப்போ அவர் ராயப்பன்குமார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் படிக்கையில் ஒரு உபகரணம் இருந்திருக்கும், அவருக்கு லேபில் சொல்லி கொடுத்துருக்கது இந்த மிஷின் இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் படித்து முடிச்சு வெளியே வரையில மாடரேட் ஆகிருக்கும், பட்டன் அமுக்குனா போதும்னு இருப்பாங்க. அவர் உடனே நான் அதைத்தான் பண்ணுவேன்னு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அப்படிங்கல ஓ பட்டனில் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை அமுக்குனா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கப்போ அப்டேட் எல்லாம். ஆப்ரேஷனுக்குலாம் இதே வந்துருச்சு, அது லாப்ரோஸ்கோபி. அது பண்ண தெரிஞ்சுக்கிறவங்க தான் லாப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன். உள்ள விட்டுட்டு அதுவே எல்லாமே பண்ணிடுது. அப்படிதான் நினைக்கல. ரொம்ப கிழிக்க வேண்டாம், உடம்ப போட்டு படுத்த வேண்டாம். அவர் நம்மளுக்கு சொன்னார்ல, உங்களுக்கு இது பண்ணல, வெளியே தழும்பு இருக்காது, சீக்கிரம் காஞ்சிடும், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், எல்லா விதத்துலேயும் வசதி தானே. இல்லைன்னா அவங்க போட்டு நம்மளை போட்டு கத்தியை போட்டு கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணல, நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணுற மாதிரி பண்ணி. ஆனால் எப்படி தான் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த பண்ணி முடித்த உடனே தண்ணி தாகம் எடுக்கும் பாருங்க. பண்ணி முடிச்சோடனே தண்ணி தாகம். ஆமாம், தண்ணி கொடுங்க அப்படின்னு யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிதான். தண்ணி குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே. தண்ணி குடித்தா அவ்வளோதான். ஏன்னா உடம்பு அவ்வளோ தூரம் படுத்துறாங்க, படுத்தி விட்டு தண்ணி குடிச்சா இதாகுது. அது மம்மி இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 12 மணி நேரமோ 24 மணி நேரமோ நம்ம உடம்ப போட்டு வத்துறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலே நம்ம உடம்பு ட்ரையில் தான் கிடக்கு, தண்ணி இனியெல்லாம் குடிக்கலை. இப்போ இவ்வளோ நேரம் தண்ணி இல்லாமல் இருக்கனால நம்ம உடம்பு என்ன பண்ணுது, நம்மளுக்கு நார்மலுக்கு வந்த உடனே தண்ணி கொடுங்கன்னு கேட்குது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா உடம்புக்குள்ள, அப்போ நம்ம உடனே தண்ணியை குடிச்சிட்டோம்னா அது போய் உள்ளே போயிட்டு வேலையை பார்த்துரும். என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு அது ஏதோ ஆக்டிவேட் பண்ணிடும் போல. அதனால தான் அவங்க உடனே தண்ணி குடிக்கிறதே கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிங்க அப்படின்றாங்க. உடம்பு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. இப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற மாதிரியே குடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணலையா அவங்க அதை நம்மளை ட்ரை பண்ணுறதுனால அது நம்மளுக்கு ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருது தாகம். இப்போ நம்ம தண்ணி குடிக்காத போது பாருங்களேன், ஆகா எங்கேயாவது தண்ணி செம்பில் இருந்தால் எந்த தண்ணியாக இருந்தாலும் குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, ஊரணி தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாலும் கொடுங்க பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தண்ணி தாகம் எடுக்கையில் தள்ளிக்கிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சிருவோம். ஆப்ரேஷன் பண்ணா மட்டும் உடனே தண்ணியே குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி குடிச்சா அவ்வளோதான். பண்ணிட்டேன், எனக்கெல்லாம் தண்ணி தவிச்சிச்சு, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் கொடுங்களே ப்ளீஸ்னு, யாருமே தரமாட்டேன்ட்டார். நல்லவே இல்லை. ஆனா தண்ணி எப்படியாவது குடிச்சிட்டு அந்த நேரத்துக்கு போதும்னு தோணும் நமக்கு. அப்புறம் என்னவோ நடக்கட்டும், நம்ம அந்த நேரம் குடிச்சிருவோம் என்ன அப்படின்னு தோணும். கைக்கு எட்டுற மாதிரி இருந்தா எடுத்து குடிச்சிருவோம் கண்டிப்பா. ஆமா, இல்லை ஆள் தான் எப்படி இருப்பா இல்லையா, ஆள் இல்லாதவங்கன்னா தான் கஷ்டம். ஆள் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆள் 2 ஆள் இருக்கவங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி குடிச்சுட்டு ஒரு பிள்ளை செத்து போச்சான் குப்பனாவட்டியில். அதான் சொன்னீங்களே, சின்ன பிள்ளை தானே அது, ஒரு பிள்ளைங்கள சின்ன பிள்ளை. அது ஆப்ரேஷன் பண்ணி யாரும் இல்லை பார்க்கறதுக்கு, அதுவாகவே தண்ணி மொந்து குடிச்சு செத்து போச்சான். பாவம். இவங்க பங்காளி விடுதேன், நம்ம மாமாவுக்கு பங்காளி. அதான் சொன்னாங்க அப்போதான் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சும்மா இருக்கையில அந்த பிள்ளை ஆப்ரேஷன் பண்ணல தண்ணி குடிச்சு வச்சான்னு சொல்ல மாட்டாங்க. அதுவே நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கையில தண்ணி கேட்குறாங்கன்னா, ஆத்தா எங்கள் இதுலேயும் பங்காளி வீட்லேயும் இப்படி தான் ஒரு பொண்ணு தண்ணி குடிக்கல இருந்து வச்சு அப்படின்னு. அதேமாரி நம்ம இப்போ கல்யாணம் பண்ணாத வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, கல்யாணம் பண்ண பிற்பாடு ஆத்தா எங்கள் வீட்லேயும் ஒரு ஆள் இப்படி தான் கல்யாணம் பண்ணா அப்படின்னு. எல்லாம் அந்தந்த ஸ்பாட்டில் நடக்கையில் தான் அது ஞாபகம் வருது. இப்போ நம்ம வேலைக்கு போகிறதுக்குமே எந்த காலேஜில் நான் சேர போகிறேன் அப்படின்னா, அந்த காலேஜில் தான் இன்னொரு சென்னையில் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ், நிறைய பேர் இங்கே இருந்து படிக்க வச்சு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு. ஆமாம், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ். சேலரிலாம் நல்லா தருவாங்க சார், ஸ்டாஃபுக்கெலாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தருவாங்க. இங்கிலீஷ் நல்லா பேசணும். இது சதீஷ் சார் அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டார். அங்கேதான் இந்த கற்பியா மையம் அங்கேதான் படிச்சு வேலை பார்க்குறேன். நம்ம இதுவே இந்த இரும்பு கடை வாங்குறேன்ல, அவன் அங்கேதான் படிக்க வச்சிருக்கேன்.
நமக்கு தெரியல, நம்ம படிக்க வைக்கல சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு அப்பெல்லாம். நம்ம வெளியூருக்கெல்லாம் அனுப்புற தைரியம் இல்லை. இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. மற்ற காலேஜில் படிச்சா நம்மெல்லாம் ஹோம் சிக்கான ஆளுமி. ஹோம் சிக்குன்னா எப்படின்னா நீங்க படிக்கிற பிள்ளையே பண்ணிருக்கலாம்ல. இது வீட்டுல இருந்து போயிட்டு வந்தாதான் போயிட்டு வருவான். வெளியே இருந்து போயிட்டு வர்றதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஹாஸ்டலில் போய் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு சோம்பேறியா இருக்கேன், அது இருக்கும் இது இருக்கேன், நம்ம ஹாஸ்டலில் போயெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்க மாட்டோம். ஆனால் இருக்கத்தே வேணும், அது நம்மளால மாற்றிக்க முடியாது. அப்புறம் எப்படி சம்பாதிக்க? இங்கேருந்து என்ன ஒர்க்கோ அதை பார்க்க முடியாது. வீட்டில் இருந்து சம்பாதிச்சது பத்த மாட்டேங்குது, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. விலைவாசி என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏறிக்கிட்டு? ஆமாம். இன்னைக்கு ஈவினிங் சந்தைக்கு எடுத்தீங்கன்னா 500 ரெக்கை கட்டிக்கிட்டு போகிறேன். 500 சந்தைக்கு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னவோ ரெக்கை கட்டி விட்ட மாதிரி. ஒரு இடத்துல பார்க்குறேன், இதை வாங்குவோமா, அது எவ்வளோங்க? 20 ரூபா. இந்தாங்க 20 ரூபா. சரி, மீதி 480 ரூபா தான் இருக்கும். அடுத்த இடத்துக்கு போனோம்னா பழங்கள்லாம் வாங்கினீங்கன்னா அதுவே 120 ரூபா 200 ரூபா. வெங்காயம் தக்காளி பூண்டு வாங்கினாவே நான் 200 ரூபா 300 ரூபா சரியா போயிடும். மீதி காய்தே மீதி. ஆமாம், இத்தனைக்கும் 10 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுவே நம்ம ஊர்ல 10 ரூபாய்க்கு கூறு இல்லை. நம்ம ஊர்ல எதை எடுத்தாலும் 20 ரூபா தான் கூறு. இங்க டாட்டா பிர்லா மாதிரி விற்பாங்க. ஆமா, 10 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு பத்தாது. அவங்க சொத்து. ஆமா, 20 ரூபா தான் கூறு. இதே ஈரோடுல எல்லாம் 5 ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க. நல்லா அந்த மாதிரி சீப்பா வாங்கிட்டு வருது. அம்மா கை பக்குவோம், ரொம்ப சீப்பா வாங்கிட்டு வருது. சிட்டில எல்லாம் நல்லா வாழலாம். ஆமா, ரேட்டு கம்மி. நீங்க சொன்னீங்கல்ல ஈரோடுல ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம நைட் நேரம் 12 மணிக்கெல்லாம் போனோம்னா எடுத்துக்கலாம். ஒரு சந்தை இருக்கு, ஒரு சந்தை. அந்த சந்தை நைட் சந்தை. நைட் சந்தை அதெல்லாம் அந்த காலத்துலயும் போட்டாங்க, இப்பவும் போடுறாங்க. அதுல அவங்களுக்கு லாபம் இருக்கனால தான் இப்படி போடுறாங்க. பெட்ஷீட் எல்லாம் இங்க வாங்கலாம். ஆனால் திருச்சியில் நார்மலாக தான் இருக்குது. ஈரோடு தான் பிஸ்னஸ் ஏரியா. ஈரோடு தான் பெட்ஷீட்டு, மஞ்சத்தூள், இந்த மாதிரி இதெல்லாம். ஈரோடு திருப்பூரும் பனியன் கம்பெனிங்க. திருப்பூர் தான் பனியன் கம்பெனி. அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஜினி அப்பாவே பனியன் கம்பெனி தான் வச்சுருக்காரு. ஆமாம், இங்கே ஒரு சின்ன இருந்துச்சு. மம்மி ரஜினியா மறந்தாச்சா? மறந்தாச்சு. நம்ம என்ன இப்போ பாவம் நினச்சி என்னன்றது. அது எப்படி சொல்லியிருந்துச்சு? அந்த புள்ள இறந்ததுலேருந்து இறப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஒரு நல்லவுக்கு இறந்ததுலேருந்து அது எப்படி மம்மி அழகா சொல்லியிருந்துச்சு? அது அழகா சொல்லியிருந்துச்சுல மம்மி, அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, அழகா சொல்லியிருந்துச்சு. அந்த புள்ள இறந்ததுலேருந்து நீ என்ன நினைப்பியோ, நிறைய இறப்பு விகிதம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அஜித்குமார் கொலை, நிறைய ஏகப்பட்ட இறப்புகள். அதுக்கு தான் ஒரு அநீதி நடக்கிற மாதிரி. ஆமா, நான் கடவுளுக்கே பிடிக்கல, ஆனா கடவுளும் இது பண்ணிதான் ஆரம்பிச்சு. கடவுளுக்கே அது நம்ம நல்ல ஒரு கெட்ட பிள்ளையா இருந்துருந்து இதுனா யாரும் ஃபீல் பண்ண போறது இல்ல. நல்ல பிள்ளை அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் உண்டாக்க கூடாதுன்னு நினைச்சு நம்மளால. அவங்க அப்பாவும் தெளிவா சொல்றாரு பாருங்க, அவன் இன்னொரு வாழ்க்கையை தேடி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஒரு சிலருக்குலாம் இன்னொரு வாழ்க்கை. இப்ப இந்த நேத்து பார்த்த பிள்ளைகள்லாம் கான்பிடண்டா இருக்கு பாருங்க. இன்னொரு வாழ்க்கை சரி இல்ல, அதாவது விருப்பப்படல. சரி, ஃபர்ஸ்ட் உள்ளவன் பிரச்சனையா இருக்கு, சரி ரெண்டாவதுக்கு சரின்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா வாழணும் அப்படி நம்மளை நம்பி ஒரு புள்ள இருக்கு அப்படின்னு நினைக்குது. இப்போ இந்த பொண்ணு இல்லைப்பா, எனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு போயிட்டா அப்படின்றாரு அவங்க அப்பா. இது ஒரு நல்ல பாலிசி தானே? நல்ல பாலிசி தான். அதுக்கு என்ன, நம்ம ஒன்றும் வேதத்தில் உள்ள இது ஆட்கள் இல்லை, அந்த காலத்து ஆட்கள் இல்லை. நம்மளும் சராசரி மனுஷதேன். அப்ப அந்த வாழ்க்கைக்கு ஒத்து தானே போய் ஆகணும். இது வேதத்துல நம்ம இளவரசி பெரிய இந்த கடவுளோட பரம்பரை மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா நம்ம அந்த பொண்ணு சொல்றது சரி. நம்ம சாதாரண மனுஷ வாழ்க்கை தானே. மனுஷ வாழ்க்கை தான். அதுக்கு என்ன பிடிக்கல என்ன போயிடுச்சு. அது அவருக்கு அவங்க சமூகத்துல யாருமே அப்படி ரெண்டாவது இல்லைன்னு பண்ணிக்கல. அம்மாவோட இதுல அதனாலதான் அது நம்ம மட்டும் அப்படி பண்ணி கேவலமா வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதாயிடுச்சு. நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க ஏதாவது ஒண்ணுன்னா, ரெண்டாவது பண்ணிட்ட அப்படின்னு அம்மாவே சொல்லி காட்டலாம். அப்படி சொல்லி காட்டுவான்ட்டு.
இதுக்காக தன்னோட லைஃபை அனுப்பிச்சிக்கிறதுக்கு துணிஞ்சு முக்கால்வாசி துணிய மாட்டாங்க. ஆமா, நல்ல பிள்ளைனால அப்படி துணிஞ்சிருச்சு. பாவம். ஆனால் கவினுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. இப்படிப்பட்ட ஒய்ஃபு கிடச்சி அதை வேஸ்ட் ஆக்கிட்டேன். இனிமே தான் இருக்கு அவனோட வாழ்க்கை. அவன் ஜெயிலுக்குள்ளானே இருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள் விட்டுருவாங்களா மம்மி? விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். முத்துமே அப்படி தெரிஞ்சுடுறேன். அவங்களுக்கு தான் பணம் இருக்கு. அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு கல்யாணம் ஒரு 6 மாசத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் அதையும் இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதே தான் பொழப்பா இருக்கும். அவங்க அப்பா திரும்ப திரும்ப வந்து கேட்டிருக்கா பாருங்க, வீட்டில் கையெடுத்து கும்பிட்டுருக்கா 3 பேரும், மருமகளை அனுப்பி வைங்க வாங்க அப்படின்னு. அவங்க அப்பா உடனே 2 நாள் அனுப்பி வைக்கிறேன் போங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவங்க நல்ல குடும்பம்னாலதான், குடும்பம் நல்ல குடும்பம் பூர்வீகமாக இருக்கான்னே இவங்க மெயினாக விழுந்ததே. ஆனால் பார்த்தா அவங்கள விட இவங்க பூர்வீகம். அந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்கேன், அவன் கார் ஓட்டுறேன், அக்கா இவ்வளோ தூரம் வருந்துறேன், அந்த பொண்ணு நம்மளுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருக்கு, நம்ம நல்லபடியாக புள்ள வைக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கடைசி அது நினச்சதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கவுன்னே அது அப்பா இங்கே நினச்சதெல்லாம் வேறையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் பணக்காரர்கிட்ட எல்லாம் போகக்கூடாது. அவங்கள்ட்ட போனோம்னா நம்மளால பேச முடியாது. நமக்கு தோது நம்ம லெவலுக்கு தான் என்னமோ சொல்லுவாங்க, விரலுக்கு தந்ததான் வீங்கணும், அதுக்கு மேலே எல்லாம் வீங்கக்கூடாது. இவங்க பெருமைக்காக தான் அவங்கள்ட்ட கட்டியிருக்காரு. அதே அதுவும் பொண்ணு பக்கத்துலேயே இருக்கணுமா, அந்த பையனும் இங்கே பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு தோதுன்னு இங்கே கட்டணும் அப்படின்ற. அது 10 நிமிஷத்துக்குள்ள எதனையா குடும்பம் தான் பாவம் மம்மி, பொண்ணை இழந்துட்டார். ஒரு நல்ல பொண்ணு இதாயிடுச்சு, அதுதான் எனக்கு வருத்தம். ஒரு நல்ல ஆத்மா. ஆமா. வேறு கெட்டவங்க இருந்தால் யாரும் கவலைப்பட போகிறது இல்லை. நேற்றுலாம் அந்த பொண்ணை பாருங்க எப்படின்னு, எப்படியா இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக வாழணும். சரி, அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா தான் இருந்துச்சு. அதே சொல்லுது, நான் எவ்வளோதான் அனுசரிச்சு போனேன் அப்படி இருந்தால் அவன் ஒத்து வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோதான் நான் விட்டு கொடுத்து தான் போகிறேன். அவங்க அப்பா நம்மளாம் இருக்கோம்னா விட்டு கேட்க வேண்டாம்னு கேட்காம இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக தான் டைவர்ஸ் வரைக்கும் போகலாம்னு இருக்கோம் அப்படின்னு. அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருந்துச்சு. ஆமாம், திறமை இருக்குது அந்த பிள்ளைக்கு, பாடுற திறமை இருக்குது, எல்லாம் இருக்கு. அவனால வலிக்குது, இதோட அனுசரித்து போகக்கூடாது. அதான் சும்மா இருந்தால் கூட இருக்கலாம். ஆமாம், அதுதான் ஒரு விதத்தில் ஏன் பண்ணுது. முடிஞ்சால் வேலையை பார்க்கலாம், என்ன சும்மா இருக்கலாம். ஆமாம், பிள்ளைய பார்த்துக்கிட்டு வீட்டோட துங்கிட்டு பண்ணாமல் அதை பார்த்துக்கிட்டு அதை கொண்டே விடுற இடத்துல கொண்டே விட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை அதுவுமே தான் பண்ண மாட்டாங்க. அவங்க வாட்டி ஜாலியாக தெரிவாங்க எவ்வளோ இருக்கேன் பயல்களோட. தெரியல அப்படி இல்லை, வேற ஏதோ அவனுக்கு உடம்பு மனசு வந்து எதுலையும் செலுத்த போகல. அப்படிலாம் இருப்பா இந்த காலத்தில் நேரம் அப்படிதான் என்னமோ இருக்குனாரு. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இந்த லூஸாக தெரிஞ்சா கிறுக்கா தெரிஞ்சான்னு சொல்கிறீங்க. இப்போ லவ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக லூஸாக தெரியுறேன் கிறுக்கா தெரியுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் இருக்க பசங்க வந்து மாற்றிக்கிறாங்க. இப்போல்லாம் அந்த அளவுக்கு யாரும் லூஸோ இதுவோ ஆகிறதில்ல அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி யாரை பார்த்து காட்டி வச்சிடறான்னு வச்சுங்க, அது என்ன கெட்டு போனாலும் சரி, நல்ல லவ் பண்ணாலும் சரி, நல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, எப்படியோ அதோட வாழ்க்கையை மாற்றணும்னு மாற்றிடுறாங்க. யாரோ சொல்லி, ஃப்ரெண்டு சொல்லி, இல்லைன்னா பெரியவங்க சொல்லி, இல்லைன்னா ஆயா சொல்லி, இல்லைன்னா புரோக்கருக்கு சொல்லி, இந்த பொண்ணை இங்கே கட்டுவான் அந்த பொண்ணை இங்கே கட்டுவான்னு எப்படியோ மாற்றிடுறாங்க. பையங்க தான் ஒரு வேலையாக அப்படியே இருக்காங்க, கல்யாணம் ஆகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு லைஃப் கெட்டு போச்சுன்னா, பொண்ணு இன்னொரு லைஃப் கெட்டு போச்சுன்னா எப்படியும் வாழ வைக்கணும்னு வாழ வச்சிடறாங்க. இந்த பிள்ளைய ரொம்ப யோசிக்குது. பண்ணுவோமா வேண்டாமா வேண்டாமா. ஆமா, பிள்ளை வேற இருக்கு பாவம். அவன் ஜாலியாக பார்த்தா ஒரு தைரியமான ரொம்ப பிள்ளை ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி என்னமோ. அது அந்த சின்ன பிள்ளையா பிடிச்சி தள்ளி விட்டா கீழே விழுந்துடும். இல்லை, அதுக்கு வந்து நம்ம பெரிய ஆளாக இருக்கனால அதுங்களுக்கு அப்படி தெரியுது. அப்படியா? நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடி தானே, அடுத்தவங்களை அது சின்ன பிள்ளைய தானே. இல்லை, ஒவ்வொரு பிள்ளையும் உறுதியாக குண்டா இருக்குங்க. இது பிடிச்சி தள்ளி விட்டா கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பிள்ளை. ஆனால் ஆக்டிவாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அது என்ன செய்யுது.
ஒரு பிள்ளைய அதுவும் பண்ணாதுங்க, சும்மா உட்காந்தே இருக்குங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லா பிள்ளையும் ஆக்டிவாக தான் இருக்குது. நம்ம ஒன்றுன்றதுக்குள்ளே 10 எடுத்து கொண்டாந்து கொடுத்துருதுங்க. ஆமாம், முக்கால்வாசி அம்மா ஹெல்ப் பண்ணுறதை அதிக தான் பண்ணுதுங்க. ஆமாம். டாக்டர் மாவெல்லாம் அடிக்கிச்சா அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டாந்து சம்பளத்தை எல்லாம் வச்சுருவேன். அதே பாதி அம்மா ஹெல்ப் பண்ணுறதை அதுக்கு தான் பண்ணுதுங்க. ஆமாம், பார்க்குதுங்க அம்மா என்னென்ன வேலை பார்க்குறான்னு. சரி நம்ம சும்மா தான் இருக்கேன், நம்மளும் நானே எதுவும் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குதுங்க, பெரியவங்களை மாதிரி. இதுவும் உனக்கு வாழைக்காயும், எனக்கு பீட்ரூட்டு. ஆனால் தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. இங்கே சாதம் வந்துருச்சா? கொஞ்சம் நேரம் ஆகுது. வேகாமல் சாப்பிடவும் முடியல, ரொம்ப விதையா. வேகிறதுக்கு தானே சாப்பிடுவேன். ஆமாம், சாதத்தை நசுக்கி பார்த்தால் தானே வெந்திருக்காங்க இல்லையா என்று தெரியும். இப்போ ஃபுல்லாகவே ரொட்டீனாகவே இந்த சட்டியில மாற்றிட்டீங்களா? ஃபஸ்ட்டு சில்வர் சட்டியில் வச்சிங்க, அப்புறம் இன்னொரு சட்டியில் வச்சிங்க, தவளை இல்லை, அப்புறம் கடைசியாக இதுக்கு மாறியாச்சு. இதுவும் அதே கொள்ளளவு தான். பார்க்குற சட்டி சின்ன சட்டி. தவளையில் எவ்வளோ போடுறோமோ அதே தான் இதுலேயும் போடுறேன். அப்படியா? இது ஈஸியாக பார்க்குறதுக்கு சோறு நமக்கு தெரியுது, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். அதனால கொஞ்சம் வேண்டான்ட்டு இதுலேயே. இது மேலே வெளிச்சமாக பார்க்க தெரியுது. நிறைய பேர் இப்படி யூடியூப்ல இந்த மாதிரி சோறு பிடிக்கிறாங்க. சரி, இது வடிக்கிறது கஷ்டம் இல்லையா? நிறைய இடத்துல சோறு சிந்திடாங்க வடிக்கையில், மூடிய போட்டுறோம். யூடியூப்ல நிறைய சின்ன சட்டியில் இதை விட கொஞ்சம் இந்த சட்டியில் கூட சோறு பிடிக்குது ஒரு அம்மா. இந்த சட்டியில் அவங்க விட்டுன்னு ஒன்றாடி வயசானவங்க தான் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களோட சேனல் பேர் என்னன்னு தெரியல. இங்கே குழம்பு வந்துட்டுருக்கு கைஸ். குழம்பு ஏமா நிறையா வருது? பருப்பு புளி ஊற்றுறோம்னா அதனால. அவரைக்காய் சாம்பாரா? ஆமாம், அவரைக்காய் சாம்பார். அவரைக்காய் சாம்பார் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம் மம்மி. அதே மாதிரி பீன்ஸும் சாம்பார் வைக்கலாம், பொரியல் வைக்கலாமா? அது ரெண்டும் அக்கா தங்கச்சியா மம்மி? அப்படிதான் பார்க்குறதுக்கு தெரியுதுல்ல. ரெண்டுமே பச்சை கலரில் இருக்குது, ரெண்டு ரிலேஷன் மாதிரி இருக்குது. அவரைக்காய் வாங்கினா பீன்ஸு வாங்குறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அவரைக்காய் பீன்ஸ் அக்கா தம்பியுமே. ரேட்டும் ஒரே மாதிரி தான் விற்கும் மாமி? இல்லை, அவரைக்காய் ஒரு சீசனில் கூட விற்கும். பீன்ஸ் ஆனால் எல்லா சீசன்லையும் கூட தான் விற்குது. ஏன் அது வசதியா தெரியல, அப்படித்தான் இருக்கு. ஒரு சில வசதியான பொருள் கூடவே இருக்கு. அது நான் வாங்கிட்டு வந்து அவ்வளோ போட்டு கெட்டு போச்சு, ஒன்றுமே பண்ணாமல். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா ஃப்ரெண்ட்ஸ் அதை தேடி எடுக்கிறதுக்கே பெரும்பாடாது. இப்போ அது எதுனா அதே இடத்துல வச்சா, தக்காளின்னா இந்த இடம் தான் வாரம் இங்கே தான் வைக்கணும். அப்படிலாம் வச்சா எத்தனை ஃப்ரிட்ஜு ரொம்ப பிரச்சனை பண்ண, எல்லாம் உனக்கு பக்கத்தில் வச்சாதேன். அப்படி வச்சாதே நம்மளுக்கு எடுத்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கு. குழம்பு வந்துருச்சு கைஸ். இருக்கட்டும். கருவேப்பிலை கைஸ், கருவேப்பிலை எடுத்து வந்தாச்சு. தாளிக்கிற பட்டி ஓப்பன். கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது அது நிலையில. என்னப்ப அதெல்லாம் தீர்ந்து போச்சு மம்மி, அள்ளி வைக்கணும். வாங்கியிருக்கீங்களா? எல்லாமே தீர்றதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் தீர்ந்த உடனே எடுத்து செய்யலாம், ஒட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் 2 ஆட். அதை தாளிச்சு விட்டுட்டு அதை இதில் கொட்டுவீங்களா, குழம்பு தூக்கி அதில் கொட்டுவீங்களா? குழம்பு தூக்கி இதில்
அதில் ஊற்றிங்களா? இவ்வளோ பெருசு இல்லையா? ஊற்றியாச்சு காய்ஸ். கொஞ்சம் ஒரு 2 சுத்து கொதி வரட்டும். கொதி வந்துட்டா குழம்பு ஓவர். குழம்பு ஓவர். உனக்கு வாழைக்காய் மசாலா போட்டாச்சு. அது இந்த கிண்ணத்தில் அல்லலாம். இது அள்ளிடுறேன். இது நீங்கள் உங்களுக்கு வச்சுக்க மாட்டீங்களா? எல்லாமே எனக்கு கொடுத்துருவீங்களா? வேணா இதை வேணா நான் வச்சுக்கிறேன். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கருவேப்பிலை போட்டா ஜம்மி? கருவேப்பிலை போட்டேன். அப்புறம் இங்கே சாதம் வந்துட்டுருக்கு காய்ஸ். உனக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா இது சமைச்சானே பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி சட்னி. இட்லி சுட சுட இட்லி சட்னி. இவனுக்கு வேணால் கறி குழம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வற்ற வச்சு சுட வச்சுட்டேன் கறி குழம்பு. அது மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதம், சுட சுட சாதம். இது அவரைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுத்தேன், முட்டை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.